திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அருகே தொல்பொருள் எச்சங்கள் மற்றும் கற்கால குகைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் முறையாக அகழாய்வு செய்ய வேண்டும் என வரலாற்று ஆய்வாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருப்பத்தூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தூய நெஞ்சக கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியரும் வரலாற்றியல் ஆய்வாளருமான முனைவர் பிரபு தனது ஆய்வு மாணவர்களோடு பல்வேறு கட்ட தொல்லியல் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் ஆய்வு மாணவர்களான குழந்தைவேல், பெரியசாமி, சூரிய பிரகாஷ் உள்ளிட்ட ஆய்வு குழுவினரோடு திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலிமலை முருகன் கோவில் அடிவாரத்தில் கள ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கு கற்கால மனிதர்கள் வாழ்ந்த குகை இருப்பதை கண்டறிந்துள்ளார். குகைக்குள் சென்று ஆய்வு மேற்கொண்ட அவர் இந்த குகையில் கற்கால மனிதர்கள் வாழ்ந்துள்ளனர் என்பதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும், இக்குகை சுமார் 30 முதல் 50 மனிதர்கள் வரை வாழும் வகையில் அமைந்துள்ளதாகவும், மழைநீர் குகைக்குள் புகா வகையில் சிறு சிறு கற்கள் மற்றும் செம்மண் கொண்டு சுவர் போன்று எழுப்பியுள்ளதாகவும் விளக்கமளித்தார். இந்த குகையானது ஒரு 30 பேர்லேருந்து ஒரு 50 பேர் வரை இந்த இடத்துல தங்கும் அளவிற்கு நல்ல பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு குகை. இந்த குகை கற்கால மக்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடும். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த குகையை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம மேற்கொண்ட கலாய்வுகளில் நிறைய கற்கால தடயங்களையும் நம்ம கண்டெடுத்திருக்கிறோம். இங்கிருந்து சரியாக ஒரு 100 மீட்டரில் ஒரு பழங்கற்கால கற்கருவி ஒன்று நமக்கு கிடைச்சிருக்குது. அப்போ அது ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இது கற்கால மனிதர்கள் வாழ்ந்த குகைதான் என்பதை நாம் உறுதியிட்டு சொல்ல முடியும். மேலும் இந்த குகையின் உட்புறத்தில் உள்ள கற்சுவர்களில் கற்கால ஓவியங்கள் சில சிதைந்த நிலையில் காணப்படுவதாகவும், இக்குகையில் இருந்து 100 மீட்டர் தொலைவில் 100 நாள் வேலை திட்டத்தில் தோண்டப்பட்ட மழைநீர் சேகரிப்பு கூட்டையில் பழங்கால கற்கருவி ஒன்றும் புதிய கற்கருவியும் அரவை கற்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதைத்தான் வட்டச்சில்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இது சங்க இலக்கிய பாடல்களில் நிறைய இடம்பெற்றிருக்குது. அந்த காலத்து குழந்தைகளும் மகளிரும் விளையாடுவதற்கு பயன்படுத்தின ஆட்டக்காய்கள் அப்படின்னு சொல்லணும், காயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த வட்டச்சில்லு இந்த இடத்துல கிடச்சிருக்கு. அப்போ சங்ககால மக்களும் இந்த இடத்துல வாழ்ந்திருக்கலாம், அதற்கு முந்தைய நாகரிகத்தை சேர்ந்த மக்களும் இந்த இடத்துல வாழ்ந்திருக்கலாம். அதுக்கான தடயங்களை பார்த்தீங்கன்னா நமக்கு பழங்கற்கால கருவி இந்த இடத்துல கிடச்சிருக்குது. ஒரு மான் கொம்பினுடைய ஒரு பகுதி இங்கே கிடச்சிருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது வெவ்வேறு காலகட்டத்தை சேர்ந்த மனித நாகரிகம் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் வாழ்ந்திருக்கின்றனர். மேலும் சிதைந்த நிலையில் கருப்பு சிவப்பு மண்பாண்ட ஓடுகளும் கருப்பு வண்ண பூச்சு ஓடுகளும் விலங்குகளின் எலும்பு எச்சங்களும் ஆங்காங்கே சிதறி கிடப்பது கள ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. சங்ககால மக்கள் பயன்படுத்தியதாக அறியக்கூடிய சுடுமண் வட்ட சில்லுகள், சுடுமண் கெண்டிகளும் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் கூறினார். எனவே இப்பகுதியில் முறையான தொல்லியல் அகழாய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றும் வரலாற்று ஆய்வாளர் முனைவர் பிரபு தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். ஏற்கனவே ஒரு 5 மாதத்திற்கு முன்பாக தமிழக அரசின் தொல்லியல் துறையினர் என்னோடு இந்த பகுதியில் கலாய்வு மேற்கொண்டனர். இருந்த போதிலும் இந்த பகுதியில் இதுவரை இன்னும் ஒரு முறையான அகழாய்வு மேற்கொள்ளவில்லை. புதிதாக அமைந்திருக்கக்கூடிய இந்த அரசிற்கு நாங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கின்றோம். இந்த மாவட்டம் முழுவதும் எங்களால் பல்வேறு வரலாற்று தடயங்கள் கண்டறியப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் குறிப்பாக அந்த கந்திலி மலையின் அடிவாரத்திலும் குண்டுருட்டியூர் பகுதியிலும் நீண்ட நெடிய வரலாற்று பின்னணி காணப்படுவதால் இந்த பகுதியினை கவனத்தில் கொண்டு முறையான அகழாய்வினை இந்த புதிய அரசு மேற்கொள்ளும் போது இங்கு முற்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் வெளிவரும் என்பதில் எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை. பகுதியில் முறையாக அகழாய்வு மேற்கொண்டு வரலாற்று எச்சங்களையும் தமிழர்களின் பண்டைய கால நாகரிகத்தையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வர தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்பதே வரலாற்று ஆய்வாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் அமுது ஜீவன் மற்றும் ஷீபா ஜானட்.